பாரிஸ் கார்டினோ டைமண்ட் மணி ஹவுஸ் மூலம் உலகெங்கும் லாபகரமாக பணம் அனுப்புங்கள். 1000 யூரோவுக்கு மேல் பணம் அனுப்புவோருக்கு கட்டணம் இல்லை. பெருமளவு பாடசாலை மாணவர்களுக்கு வகுப்பு நடத்திய ஆசிரியருக்கு கொரோனா தொற்று. கோட்டபாயவுக்கு கைலாக கொடுத்த தமிழரசு கட்சி உறுப்பினருக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிபதி இளஞ்செழியன். கொரோனாவிடமிருந்து தப்புவது எப்படி? இலங்கை மக்களிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. சுமந்திரன் ஒரு குள்ளநரி கருணா காட்டம். தேவைப்பட்டால் ஜனாதிபதியையும் கொலை செய்வோம். பாதாள உலக குழுவினர் விடுத்துள்ள பகிரங்க மிரட்டல். மஹிந்த கோட்டாபாய மீது கடும் சீற்றத்தில் சோபித்த தேரர். அமெரிக்காவுக்கு உளவு பார்த்த நபர் அதிரடியாக மரண தண்டனை விதித்த ஈரான் நீதிமன்றம். வடகொரியா வெளியிட்ட பகீர் உத்தரவு. ராஜபக்ஷவினருடன் போடப்பட்ட டீல், மைத்ரி செய்த சதி வெளியிடப்பட்டுள்ள தகவல். கம்பகா சுகாதார அத்தியட்சகர் அலுவலகம் மூலம் கொரோனா தொற்றுக்குள்ளான நபருடன் நெருங்கி செயற்பட்ட 101 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் 2 கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக கம்பகா சுகாதார வைத்திய அதிகாரி சுபாஷ் சுபசிங்க தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலைய பாடசாலை ஆலோசகரை இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார். அவர் கம்பகா பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடத்தியுள்ளதாக வைத்தியர் சுபாஷ் தெரிவித்துள்ளார். குறித்த மாணவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளருக்கு எதிராக கட்சி உறுப்பினரால் தொடரப்பட்ட வழக்கு திருகோணமலை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டணமும் சூழலுக்குரிய பிரதேச சபையின் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் கட்சி உறுப்புரிமை அனைத்திலிருந்தும் விலக்கப்பட்டு தேர்தல் ஆணையகம் மூலம் வர்த்தமானி பிரசுரமும் செய்யப்பட்டிருந்தது. இவ்விலக்கலுக்கு எதிராக குறித்த தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் தமிழரசுக் கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் செயலாளருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் ஆணை வழங்குவதற்கான மனு தாக்கல் செய்திருந்தார். ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் கூட்டத்தில் அவருக்கு கைலாக கொடுத்ததனால் தன்னை கட்சியிலிருந்து நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த நீதிபதி தேர்தல் ஆணைக்குழு ஆணையாளர் நாயகம் அவரின் கட்டளையின் பிரகாரம் கடமையாற்றும் திருகோணமலை உதவி தேர்தல் ஆணையாளர் அவர்களினால் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு என மத்திய அரசாங்கத்தின் வரம்பெல்லைக்குட்பட்டது என தெரிவித்திருந்தார். மேலும் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் செயலாளர் துரைராஜ சிங்கத்துக்கு அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்து தேர்தல் ஆணையகத்தை விசாரணை செய்யும் அதிகாரம் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு கிடையாது என்று வழக்கினை தள்ளுபடி செய்துள்ளார். கொரோனாவிடமிருந்து தப்புவது தொடர்பில் ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். கொரோனா வைரசுக்கு எதிராக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக கொரோனா பரவலின் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்திய உள்ளூர் மருந்துகளுக்கு திரும்புமாறு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்கும் அதே நேரத்தில் உள்ளூர் மருந்துகளுக்கு திரும்புமாறு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஞ்சி, கொத்தமல்லி உட்பட உள்ளூர் ஆயுர்வேத பொருட்களை வீடுகளில் பயன்படுத்துவதன் மூலம் கொரோனா தொற்றிடமிருந்து தப்பிவிடலாம் என ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் பிஹேவா ஹமகே தெரிவித்துள்ளார். கொரோனா அனர்த்த நிலைமையை பயன்படுத்தி தமிழர்கள் முஸ்லிம்களை விட அதிகளவான பிள்ளைகளை பெற முயற்சிக்க வேண்டும் என விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவுரை கூறியுள்ளார். தேர்தல் பிரசார மேடையில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நான் போட்டியிடுவதற்கு பிரதான காரணம் காணி ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் இருப்பை பாதுகாப்பதற்குமாகும். அடுத்ததாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதாகும். கூடுதலாக படித்த இளைஞர்கள் வேலையற்றவர்களாக உள்ள இடம் அம்பாறை மாவட்டமாகும். இந்நிலை ஏற்பட காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. 25 வயதுடைய இளைஞன் 3 தடவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்தால் 35 வயது அடைந்து மரக்கறிவிப்பதற்கு செல்ல வேண்டும். இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக செய்து வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சேர்ந்தவர்கள் இனிவரும் காலங்களில் தேசியம் என்பதை கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள். நாவிதன்வெளி பிரதேச சபை தவிசாளர் கலையரசன் என்பவர் ஒரு குட்டி சம்பந்தன். இவர் நாவிதன்வெளி பிரதேச சபையின் மாற்று சமூகத்தினருக்கு தாரை வார்த்துவிட்டார். சுமந்திரன் என்பவர் ஒரு குள்ளநரி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினை அளித்ததில் இவர் பெரும் பங்கு வகித்தவர். இவர்கள் அமைச்சு பதவிகளை எதிர்காலத்தில் எடுத்து மக்களுக்கு சேவை ஆற்றுவோம் என ஏமாற்ற முயற்சிக்கின்றனர். இதுவரை எடுக்காத அமைச்சு பதவிகளை இனிவரும் காலம் பிரதமர் இவர்களுக்கு கொடுப்பாரா? உதைதான் விழும் என நினைக்கின்றேன்.
முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நான் கதைக்கவில்லை. முஸ்லிம் தலைவர்கள் தான் எமது மக்களுக்கு எதிரிகள். தமிழர்கள் தனக்கு பின்னால் ஃபைல் தூக்கி வர வேண்டும் என கூறிய அதாவுல்லா என்பவர் ஆசிரியர் தொழில் எடுப்பதற்கு குதிரை ஓடி கொடுத்தவர் ஒரு தமிழராவார். எனவே இவரை போன்றவர்களுக்கு இனி படிக்கற்களால் தான் மண்டியில் எறிய வேண்டும். இத்தேர்தலானது எமது அம்பாறை மாவட்டத்தில் எமது இருப்பை பாதுகாக்கும் தேர்தலாகும். எமது இனத்தை பாதுகாக்க சகலரும் முயற்சிக்க வேண்டும். எதிர்காலத்தில் எமது சந்ததிகளை நாம் பாதுகாக்க கொரோனா அனர்த்த நிலைமையை பயன்படுத்தி அதிகளவான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். பூசா சிறைச்சாலையில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளிகள் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் உட்பட யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வதற்கான திறன் தங்களுக்குள்ளதென தெரிவித்தமை குறித்து சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். துப்பாக்கிகளுடன் எங்கள் ஆட்கள் வெளியிலுள்ளனர். எங்களை சிறையில் வைத்திருப்பதை தவிர வேறு எதனையும் உங்களால் செய்ய முடியாதென முக்கிய குற்றவாளிகள் சிலர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். நாங்கள் உங்கள் அனைவரையும் கொலை செய்வோம். சிறைச்சாலை தலைவர் பாதுகாப்பு செயலாளர் ஏன் தேவைப்பட்டால் ஜனாதிபதியை கூட கொலை செய்வோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் பதவி எங்களுக்கொன்று முக்கியமானதல்ல. அவர் 5 வருடங்களே பதவியில் இருப்பார் என முக்கிய குற்றவாளிகள் சிலர் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர். கொஸ்கட தாரகு என்ற பாதாள உலக குற்றவாளியும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களை சேர்ந்தவர்களும் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆகியோர் வாக்குமூலங்களை சிஐடியினர் நேற்று பதிவு செய்துள்ளனர். குறிப்பிட்ட குற்றவாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை அவர்களை பார்வையிடுவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் சென்ற வேளை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகள் இதுகுறித்து பாதுகாப்பு செயலாளர் உட்பட முக்கிய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். 13ஆம் ராஜதானிக்கு சொந்தமான 2ஆம் புவனேகபாகு மன்னரின் அரச மண்டபம் உடைக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரையில் எவ்வித உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஓமல்பை சோபித தேரர் தெரிவித்துள்ளார். நார்கின் பிட்டியவில் உள்ள ராமானிய நிகாய தலைமையகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் மரபுரிமைகளை சேதப்படுத்துபவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை அனைத்து தரப்பினருக்கும் பொதுவானதாக உள்ளதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. 2016ஆம் ஆண்டு சீகிரிய சுவற்றில் கீறிய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழ் யுவதிக்கு 2 வருட காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 13ஆம் ராஜதானிக்கு சொந்தமான 2ஆம் புவனேகபாகு மன்னரின் அரச மண்டபம் உடைக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரையில் எவ்வித உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அரச மண்டபம் உடைக்கப்பட்டமை தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கலாசார அலுவல்கள் அமைச்சு பிரதமரின் பொறுப்பில் உள்ளது. ஆகவே குழுவின் தீர்மானங்கள் எந்த அளவுக்கு சுயாதீனமாக இருக்கும் என்பதை கருத முடியாது. இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருள் மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. ஆகவே தொல்பொருள் திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்வாங்கப்பட வேண்டும். அரச மண்டபத்தில் தோற்றங்கள் 13ஆம் நூற்றாண்டினை பறைசாற்றுவதாக உள்ளது என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். அரச மண்டபம் கடந்த 15ஆம் தேதி இரவு சேதமாக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் பொறுப்புடன் இவ்விடயத்தில் செயற்பட வேண்டும். தொல்பொருள் மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றமை தொடர்பில் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம். இவ்விடயத்தில் அரசியல்வாதிகள் சுயநலப்போக்குடன் செயற்படக்கூடாது. பௌத்த மரபுரிமைகள் அடிப்படைவாதிகளினால் ஒருபுறம் அளிக்கப்படுகிறது, மறுபுறம் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளினாலும் அளிக்கப்படுகின்றது. இந்நிலைமை தொடர்ந்தால் பௌத்தத்தின் தொன்மை மலினப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட மோதல் தற்போது பகையாக மாறியுள்ளது. இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் ஈராக் தலைநகர் பக்தாத்தில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் ஈரான் ராணுவ தளபதி ஹாசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். இந்த நிலையில் காசிம் சுலைமானி கொலை தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அந்நாட்டின் மூத்த அதிகாரிகள் 30 பேர் மீது ஈரான் வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக கைது பிடியாணை பிறப்பித்தது. இதனிடையே ஹாசிம் சுலைமானி குறித்து அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்ததாக மவ்சாவிஜி மஜித் என்பவரை கடந்த மாத இறுதியில் ஈரான் போலீசார் கைது செய்தனர். ஈரானின் ராணுவ ரகசியங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்புகளுக்கு வழங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் அவருக்கு ஈரான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் மவ்சாவி மஜித்துக்கு நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதனை ஈரானின் நீதித்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஹாசிம் சுலைமானி கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதன்முறையாக ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளின் பொருளாதார தடை மற்றும் கொரோனாவின் விளைவினால் கடும் உணவு பற்றாக்குறையால் தத்தளித்து வருகிறது வடகொரியா. இந்நிலையில் பட்டினியால் வாடும் மக்களுக்கு அளித்த அறிவுரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் இருமுறை முக்கிய சர்ச்சையில் ஈடுபட்டாலும் தடையை நீக்க அவர்கள் முன்வராத காரணத்தால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரம்ப் கிங் யாங் சந்திப்பு தோல்வியில் முடிந்தது.
தற்போது கொரோனா பரவலால் எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வடகொரியாவில் உணவு பற்றாக்குறை தலை தூக்கியுள்ளது. பசியால் கடும் துயரத்துக்குள்ளாகியிருக்கும் மக்களுக்கு வடகொரிய நிர்வாகம் ஒரு வகை ஆமையை உணவாக கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அங்குள்ள விஞ்ஞானிகள் குழு பசியை போக்கும் மருந்து கண்டுபிடிக்கும் முனைப்பில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் உத்தியோகபூர்வ ஊடகம் ஒன்று அரிசி, சோளம், பழம், இறைச்சி மற்றும் மீன் பற்றாக்குறைக்கு மத்தியில் அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதில் பழைய காலத்திலிருந்தே டெராபீன் எனப்படும் அந்த ஆமை வகை அதன் நல்ல சுவை மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்து கூறுகளுக்காக உயர் ரக உணவுகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்பட்டது எனவும், இந்த உணவை மக்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் ஹெபடைட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பிற நோய்களை குணப்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அரசாங்க மருத்துவர்கள் உருவாக்கியுள்ள தேநீரானது பொதுமக்களுக்கு பசியை தூண்டாமல் 40 நாட்களில் 10 கிலோ வரை உடல் எடையை குறைக்க பயன்படுத்தலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளது. ராஜபக்ஷவினருடன் டீல் போட்டுக்கொண்டு செயற்பட்ட மைத்ரிபால சிறிசேனவின் சதித்திட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சிக்கிக் கொண்டது. தொழில்நுட்பத்துடன் முன்னுக்கு செல்வதன் மூலமே எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியும் என்றாலும் மைத்ரிபால சிறிசேன நவீன தொழில்நுட்ப திட்டங்களை விரும்பாத தலைவராக இருந்தார் என ஐக்கிய தேசிய கட்சி பிரதி செயலாளரும் கம்பஹா மாவட்ட வேட்பாளருமான ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கலனி தொகுதியில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னுக்கு செல்வதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை வெற்றி கொள்ள முடியும் என்பதை ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு. கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நாங்கள் முன்னெடுத்த தொழில்நுட்ப வேலை திட்டங்களை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னெடுக்க விடாமல் தடுத்து வந்தார். அவர் ராஜபக்ஷவினருடன் டீல் போட்டுக்கொண்டு செயற்பட்டிருக்கிறார். அவரின் சதித்திட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சிக்கிக் கொண்டது. கல்வி அமைச்சினூடாக மாணவர்களுக்கு வழங்குவதற்கிருந்த மடிக்கணினி நாடுபுறாகவும் இலவசமாக மற்றும் குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதிகளை வழங்கியிருந்தோம். இவை அனைத்தையும் மைத்ரிபால சிறிசேன தடைகளை ஏற்படுத்தி அவற்றை தொடரவிடாது செயற்பட்டார். நவீன தொழில்நுட்ப திட்டங்களை விரும்பாத தலைவராகவே மைத்ரிபால சிறிசேன இருந்து வந்தார். அத்துடன் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக என்னை நியமித்த மைத்ரிபால சிறிசேன அதில் எனக்கு எந்த அதிகாரத்தையும் வழங்கியிருக்கவில்லை. தேசிய பாதுகாப்பு, மக்கள் அமைதி தொடர்பான எந்த பொறுப்பும் இல்லாத சில விடயங்களை மாத்திரம் வர்த்தமானிப்படுத்தியிருந்தார். ஆனால் அவருக்கு இருந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் இறுதியில் நாட்டின் தலையெழுத்தையே கேள்விக்குறியாக்கும் நிலைக்கு மாற்றிவிட்டுச் சென்றார். எப்போதுமே சுயநலமாக செயற்படும் மைத்ரிபால சிறிசேன போன்ற சுயநலவாதி ஒருவரை நாட்டின் தலைவராக கொண்டு வந்தமையிட்டு கவலையடைகின்றோம் என கூறினார்.